வணக்கம். இன்னைக்கு காலம்பரை தமிழ்நாட்டின் மகளிருடைய கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கும். ஒன்றும் இல்லைங்க, மகளிர் உரிமை தொகை பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் 3000, கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2000 என 5000 ரூபாய் 1,31,00,000 மகளிருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் கிட்டத்தட்ட 6550 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கே லஞ்சமாக விஞ்ஞான ஊழல் செய்திருக்கிறது திமுக அரசு. பெண்களிடம் பணம் கொடுத்து அதை 2 மடங்காக ஆண்களிடம் மதுக்கடையில் வசூல் செய்வது திமுகவின் கைவந்த கலை. குடும்ப தலைவிகளே, ரூபாய் 5000 வந்து விட்டதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? தமிழ்நாட்டின் கடன் எவ்வளோ தெரியுங்களா? கடன் 10 லட்சம் கோடியை எட்டி விட்டது. நீங்கள் தான் கட்டி ஆகணும். உங்கள் பணத்தை, மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கே தேர்தல் லஞ்சமாக கொடுக்கும் முறைக்கு பெயர் மகளிர் உரிமை தொகை. மக்கள் உழைக்காமல் ஓசியில் வாழும் வரை இவர்கள் காட்டில் மழைதான். தொலைநோக்கு வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லை. அடுத்த தலைமுறை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை. எப்படியும் ஆட்சியை பிடிக்க வேண்டும், கொள்ளை அடிக்க வேண்டும், மக்களை முட்டாள்களாக வைத்திருக்க வேண்டும். இதுதான் திமுகவின் நோக்கம். அடுத்த ஆட்சியில் கரண்ட் பில், வீட்டு வரி, பஸ் வரி எல்லாமே எகிற போகுது. இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ தெரியவில்லை. இதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு மிகவும் ஆபத்தானது. கடைசியில் மக்கள் கையில் திருவோடுதான் மிஞ்சும். மக்கள், குறிப்பாக பெண்கள் புரிந்து கொண்டால் சரி. பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.